உஹது சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய ஒரு பாடத்துல இது ஒரு பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய விஷயத்தை கேட்டு அந்த மக்கள் அங்க இருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பிற்கு யாரும் ஆளாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஆளாக இருக்கும். இது முதலாவதாக செய்தி. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல மசூரா செய்துதான் முடிவெடுத்தாங்க. தன்னிச்சையாக எந்த விதமான ஒரு முடிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுக்கல. சஹாபாக்களுடைய பெரும்பான்மையான கருத்து இதுவாக இருந்தது. இது அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இருந்தால் வேறுக்கே மாட்டாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், இது சம்பந்தமா சொல்லிட்டான் என்பதாக என்ன செஞ்சிருப்பாங்க, முடித்திருப்பார்கள். இது சஹாபா பெருமக்களுடைய ஆலோசனை, சஹாபா பெருமக்களுடைய அபிப்பிராயம். அத்தனையும் கேட்டு விட்டுதான் என்ன செய்யறாங்க, நேரம் வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனேயே படைகள் எல்லாம் திரட்டுறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. 1000 பேர் இருக்கிறாங்க. சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். வெறும் 300 பேர் போனோம், 1000 பேரை சின்ன பின்னமாக சிதறடிக்க விட்டு ஓட விட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம 1000 பேர் இருக்கோம், ஆனா எதிரிகள் 3000 பேர் இருக்கிறாங்க. பெரிய விஷயமே கிடையாது என்பதாக ஒரு விதமான ஒரு தைரியம் என்பது சஹாபாக்களுக்கு வந்துச்சு. எப்படியும் ஜெயிச்சிடலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலை என்பது வந்தது. இது அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டாங்க. இதுல ஏதாவது ஒன்று நடக்க போகின்றது என்பதை உணர்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது மலைக்கு போறதுக்கு முன்னாடி சஹாபா பெருமக்களை நிப்பாட்டி வைத்து விட்டு, இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் என்ன என்பதாக கேட்ட பொழுது, இதோ தெரிகின்றது உஹது மலை. அந்த உஹது மலையில போய் நாம நின்றுவோம். பறந்து விரிந்து இடமாக இருந்தது என்று சொன்னால் சின்ன பின்னமாக ஓட வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டோம். நமக்கு பின்னால் மலை என்பது இருக்கின்ற பொழுது பின்னாடி என்ன செய்ய முடியாது, யாரும் வரவும் முடியாது. நாம முன்னோக்கி என்ன செஞ்சிடலாம், போய்விடலாம் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை, இந்த உஹதுக்கு போயிருவோம் என்கின்ற செய்தியை சொன்னவங்க அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் சொன்னா, உஹதுக்கு வர்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், அது மிகப்பெரிய அவமானமாக கருதுகிறேன். யுத்தம் நடந்துச்சுன்னா இங்க வச்சு நடக்கட்டும் என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கிறது இல்ல. கிட்டத்தட்ட சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகின்ற பொழுது இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலோட சேர்ந்து கிட்டத்தட்ட 300 பேர் அப்படியே பேக் அடிச்சு பின்னாடி போயிட்டாங்க. 1000 பேர்ல 200 தான் மிச்சம், 300 ஊருக்கு வந்துருச்சு. இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி. மதீனாவினுடைய அந்த உஹதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது நம்மை நேசிக்கின்றது என்பதாக சொன்னாங்க. உஹது நம்மை நேசிக்கின்றது என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி என்பதற்குண்டான உஹது என்பது ஒரு சான்றாக இருந்து கொண்டிருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ என்ன நடக்குகின்றது என்பதை குறித்து பார்க்கின்ற பொழுது உஹதை கொண்டு போய் நிப்பாட்டி விட்டு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகப்பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் முன்வரிசையில நிப்பாட்டுறாங்க. முன்வரிசையில நிப்பாட்டி விட்டு கிட்டத்தட்ட அம்பு ஏறுதல தேர்ச்சி பெற்ற சில நபித்தோழர்கள் இந்த மலையினுடைய ஒரு கணவாய் பகுதியில நிப்பாட்டுறாங்க. இப்போ என்ன காரணம் என்பதாக பெருமக்கள் எழுதுறாங்க, இந்த முன்னாடி நிற்கின்ற இந்த பலமான நபித்தோழர்களை பார்த்து எதிரிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒண்ணு விரண்டு ஓடிடுவாங்க. அப்படியே தாக்க வந்தாலும் கூட எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு தகுதியானவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்களை முன்வரிசையில நிப்பாட்டி இருந்தார்கள். நிப்பாட்டி வைத்து விட்டு இங்க ஒரு கணவாயில நிப்பாட்டுறாங்க. யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நடத்தி முடிச்சதற்கு பின்னால் யுத்தம் ஆரம்பிக்கின்றது. ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு அடி என்பது யாருக்கு விழுகின்றது என்று சொன்னால் மக்காவாசிகளுக்கு விழுகின்றது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே வரலாற்றை எழுதுறாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த யுத்தத்துல என்ன செய்தார்கள் என்பதாக குறித்து சொல்லித் தருகின்ற பொழுது ஒரு எதிர்த்தரப்பிலிருந்து கொடியை பிடிச்சுக்கிட்டு வருவாங்க. யார்கிட்ட கொடியை கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னா மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்திற்கு உண்டான ஒரு ஆளுங்க தான் கொடியை கொடுப்பாங்க. அந்த கொடியை யார் யாரெல்லாம் வைத்திருந்தார்களோ அவர்களை ஃபுல்லா அடிச்சது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சார்ந்த 6 பேரு இவர் மொத்தாயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த ஒரு குடும்பத்துக்காரர் வந்து கொடி எடுத்துருவாரு. அவர் அதே போட்டு 6 பேரை ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த கொடியை பிடிச்சிருந்தாங்க. கொடியை பிடித்து இருக்கின்ற பொழுது அந்த 6 பேரையும் அடித்தார்கள். பாக்கிக்கு 10 பேர் கிட்ட கொடியை வச்சிருந்தாங்க. 10 பேர் கொடியை வைத்திருந்தார்கள்.
அந்த பாக்கி இருக்கின்ற 4 பேரையும் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடித்தார்கள். கடைசில கொடி யாரிடத்தில் சென்றது என்று சொன்னால் ஒரு அடிமை இடத்தில் சென்றது. அடிமை கொடியை வைத்திருந்தார் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு, அவரையும் அடித்தார்கள். அடித்ததுல கொடி என்பது சாட்சி. கொடி கீழே விழுந்த உடனேயே எதிரிகளுக்கு உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு அச்சமும் பயமும் என்பது ஏற்பட்டது. அப்படியே கொண்டு வந்த ஜாமான் எல்லாம் போட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க, இப்படிதான் நடந்துச்சு. ஆனா இப்படி போன உடனே கணவாயில நிக்கப்பட்டு இருந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அங்க ஜாமான் எல்லாம் போட்டு போயிட்டாங்க. அது சஹாபாக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நாம் என்ன செய்வோம், அதை போய் எடுத்து விடுவோம் என்பதற்காக வேண்டி எடுப்பதற்காக வேண்டி கீழே இறங்கி ஓடோடி வருகின்றார்கள். கூட்டத்தினுடைய தலைவர் சொன்னாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறங்கக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இறங்கக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, இந்த யுத்தம் நடக்கிற வரைக்கும் தான். இப்ப யுத்தம் முடிஞ்ச அவ்வளவு பேர் என்ன செய்யாச்சு, ஓடிட்டு இருக்கான். கனிமத்து பொருட்கள் எல்லாம் எங்க கிடக்குது, அங்க கிடக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது இப்ப அதை போய் எடுப்பாங்களா, இதுல நின்று இருப்பாங்களா என்பதாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேரை தவிர பாக்கி எல்லோரும் இறங்கி வந்தார்கள். இங்கே இப்படி போனவங்க திரும்பி இந்த வழியா வந்து பார்த்தா இந்த கணவாய் என்பது காலியாக இருந்தது. ஒரு 7 பேர் தான் அத்தனை பேர்களையும் அடித்தார்கள். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது சஹாபா பெருமக்களுக்கு ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இதுல உஹதுல சஹாபா பெருமக்களுடைய ஷஹீதுடைய எண்ணிக்கை என்பது 70 பேர். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்க்கல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய நபி தோழர்கள் கொலை செய்யப்படுவாங்க, எங்க குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யப்படுவாங்க, இதுலயும் இது கடுமையான பாதிப்புக்குள்ளாவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லும் இந்த யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டுச்சு. மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டுச்சு. இந்த யுத்தம் முடியல. யுத்தம் முடியறதுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற வதந்தி என்பது அந்த யுத்த காலத்துல என்பது பரவியே இருந்துச்சு. அபூ சுஃபியான் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்கள் இன்னொரு நபி தோழரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாப்பு ஈடுபடுற பணியில இருந்தாங்க. ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வைக்கணும். கடுமையான தாக்குதல்கள் அம்பு எஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கையாலேயே அந்த அத்தனை அம்பையும் வாங்குகின்றார்கள். வரலாற்றில் பெருமக்கள் எழுதுகின்றார்கள், கையை காட்டாங்க, அம்பு எரியப்படுகின்றது, கையை காட்டாங்க, அம்பு எரியப்படுகின்றது. அந்த கை எப்படி ஆனது என்று சொன்னால் அரிப்பு போல் சல்லடையை போல் காட்சியளித்தது. சல்லடை பார்த்தா ஒடியா இருக்கும்ல, அது போன்று அங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய கை என்பது சல்லடை போன்று அங்கே காட்சி தந்தது. சில நபி தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து மேலே படுத்தப்பட்டார்கள், நெஞ்சத்திலே வாங்கினார்கள், தன்னுடைய முதுகுல வாங்கினாங்க. அத்தனை தாக்குதல்களை வாங்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலைக்கு மேலே ஏறுவதற்காக ஏற்றி விடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற முடியவில்லை. இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டது. ஏறி முடிச்சாங்க. பாதுகாப்பான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பொழுது அபூ சுஃபியான் கன்ஃபார்ம் பண்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்திலே மௌத்தாகி விட்டார்கள் என்பதாக மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு என்பது வருகின்றது. இந்த அறிவிப்பு அபூ சுஃபியான் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்களா இல்லையா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருங்க என்பதாக சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த யுத்தத்துல மௌத்தாயிட்டாங்களா இல்லையா என்பதாக கேட்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியா இருங்க என்பதாக சொன்னாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த யுத்தத்துல மௌத்தாயிட்டாங்களா இல்லையா என்பதாக கேட்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ சொல்ற யாருமே இந்த யுத்தத்துல கொலை செய்யப்படல. அவர்கள் சட்டுன்னு எஞ்சி எழுதிட்டாங்க. பதில சொன்ன உடனே அபூ சுஃபியான் சொன்னாரு, நீ யாரும் கொலை செய்யப்படவில்லை, பதிலுக்கு உஹது என்பது சரியாக ஆகிவிட்டது. அதுல நீங்க அடிச்சீங்க, உஹதுல நாங்க அடிச்சிட்டோம், இனிமே அதுக்கு இதுக்கு சரியாக ஆகிவிட்டது என்பதாக சொல்லிவிட்டு இப்ப அபூ சுஃபியான் சொல்றாரு, இந்த யுத்தத்துல சில வரம்பு மீறிய சில நிகழ்வுகள் நடந்து விட்டது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உடல் என்பது சிதைக்கப்பட்டது சொல்லிட்டு சொல்றாரு. இந்த யுத்தத்துல தலைமையேற்று நடத்தி வந்தவர் யாருதான், அபூ சுஃபியான் தான். சொல்றாரு, இங்க சில வரம்பு மீறிய சில நிகழ்வுகள் நடந்து விட்டு, இதுக்கு யார் பொறுப்பு கிடையாது, நான் பொறுப்பல்ல.
உஹதுக்கு பதிலுக்கு உஹது என்பது என்ன ஆகிவிட்டது, சரியாக ஆகிவிட்டது என்பதாக சொல்லிட்டு அவர் திரும்பி போறாரு. இங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அவர்கள் ஒட்டகத்திலே செல்கின்றார்களா அல்லது குதிரையில போறாங்களா, இது ரெண்டையும் பார்க்கணும். அவர்கள் ஒட்டகத்திலே திரும்பி ஊருக்கு போறாங்களா அல்லது குதிரையில போறாங்களா என்பதாக பார்த்து விட்டு வாருங்கள் என்பதாக சொன்ன பொழுது சஹாபாக்கள் காரணம் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என்ன காரணமா இதை கேட்கறீங்க என்பதாக. ஒட்டகத்திலே அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அவங்க ஊருக்கு போறாங்க, குதிரையை சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் மதீனாவின் பக்கம் திரும்பி வருவாங்க சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி குதிரையிலே அவர்கள் மதீனாவின் பக்கம் திரும்பி வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கை சல்லடையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை ஷஹீதாக்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு பலகீனமான ஒரு சூழ்நிலையில கூட எதிரி வருகின்ற பொழுது நான் பின்வாங்கி செல்ல மாட்டேன், எதிர்த்துதான் நிற்பேன் என்கின்ற ஒரு விஷயத்தை அலி ரலியல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க. அலி ரலியல்லாஹு நேரா போய் பார்க்கறாங்க, யாரும் பார்த்துட்டு வந்துறாங்க, யாரும் சொல்லலாம் அவங்க ஒட்டகத்துல தான் போறாங்க, குதிரையில போற மக்காவை நோக்கி அவருடைய பிரயாணம் என்பது அமைந்து விட்டது. இதுல ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த யுத்தம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் சஹாபா பெருமக்களால இதை ஏத்துக்கவே முடியாது. என்ன காரணம் பார்ப்போம், எதனால ஏத்துக்க முடியலன்னு பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரிலே கூட இருந்தாங்க. அல்லாஹ் 5000 மலக்குமார்கள் அல்லாஹ் செஞ்சான், மேல இருந்து கீழே இறக்கிட்டான். 3000 மலக்கு 5000 மலக்கு என்பது சாரசாலையாக வந்தார்கள் என்பதாக பதில் சொல்லி தருது. அதே ஒரு நினைப்போடு அதே ஒரு சிந்தனையோடு இந்த யுத்த களத்திற்கு பயணமாகி சென்றவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு வரும், 70 பேர்கள் இங்கு ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதாக எண்ணி கூட பார்க்கல. ஒரே ஒரு காரணம் தான், ரசூல் நம்மளோடு இருக்கிறாங்க, ஹபீப் நம்மளோடு இருக்கிறார்கள். இருக்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய பாதிப்பா? இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். எப்படி ஆறுதல் சொன்னான்னு தெரியுமா? பத்ர்ல அவங்க ஜெயிச்சாங்க, பத்ர்ல நீங்க ஜெயிச்சீங்க, உஹதுல அவங்க ஜெயிச்சாங்க, தெரியாம போச்சு. எத்தனை வசனத்துல சொன்னார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 60 வசனங்களில் உஹது சம்பந்தமாகவே இறங்கிச்சு, ஆறுதல் சம்பந்தமாக. உஹதினுடைய யுத்தம் சம்பந்தமாக சூரத்துல் ஆலி இம்ரான்ல 60 ஆயத்துகள் ஆறுதலுக்காக வேண்டி இறங்கப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். இதோட ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பத்ரிலே ஷஹீதாக்கப்பட்ட அத்தனை நபர்களும் சையது சுஹதா, அத்தனை நபர்களும் சுஹதாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தலைவராக இருந்தவர்கள். ஆனா பத்ரில கொலை செய்யப்பட்டவன் எதிரிகள் அத்தனை நபர்களும் அதல பாதாளத்திற்கு சென்றார்கள். அவ்வளவு பேர் நரகவாசி, நீங்க அவ்வளவு பேர் சொர்க்கவாசி. பத்ரிலே ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு, 14-13 பேர் தான் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஒரு ஆள் வருகிற வழியில மூத்தாயிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் பத்ரிலே ஷஹீதாக்கப்பட்டவராக கணக்கெடுத்தார்கள். அத்தனை நபர்கள் மிகப்பெரிய சுஹதாக்கள் என்கின்ற பட்டியலிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகின்ற படிப்பினை என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியத்தை சொன்னாங்க, சஹாபா பெருமக்கள் அதை விட்டு என்ன செஞ்சாங்க, சற்று விலகி நின்றார்கள். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டுச்சு. அதிலே சொன்னாங்க, மிகப்பெரிய ஒரு கோட்டையில நாம இருக்கிறோம் என்பதாக சொன்னாங்க. கோட்டையை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்பதாக சஹாபா பெருமக்கள் ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசையினுடைய வெளிப்பாடு கிட்டத்தட்ட 70 பேர்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த உஹது யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய அந்த அடக்கஸ்தலம் என்பது இன்னைக்கும் அது இருந்து கொண்டு இருக்கின்றது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர்ல ஒரு பள்ளிவாசல் கூட இன்னைக்கு அங்க என்ன செய்யுது, மதீனாவுல அந்த உஹதுக்கு பக்கத்துல இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் என்ன செய்வாங்க, இந்த குபாவுக்கு போற மாதிரி இங்கேயும் வருவாங்க. உஹது யுத்தத்திற்கு உண்டான அந்த இடத்துக்கு வருவாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட இடத்துக்கு வருவாங்க. அங்கே வளர்ந்து நிற்கின்ற அந்த மரத்தினுடைய 2 இலையை பிச்சு சாப்பிட்டுட்டு தான் நினைச்சுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி எங்க வருவாங்கன்னா மதீனாவுக்கு வருவாங்க. உஹதுல ஷஹீதாக்கப்பட்டவங்கள அடக்கம் செஞ்சாச்சு. அடக்கம் செஞ்சா மலையினுடைய அடிவாரம் தானே, இப்படி இருக்கின்ற பொழுது மழை பெய்ஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னா அதை அழித்து கொண்டு சஹாபா பெருமக்களுடைய கபரு சில இது காணாம போயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
உங்களுடைய கபரை தோண்டி வேற பக்கம் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக சொன்ன பொழுது சஹாபா பெருமக்கள் விட்டு தோன்றாங்க. அதில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் சில நபி தோழர்கள் அம்பு எரியப்பட்டிருந்தது. அந்த அம்பு எரியப்பட்டு கையை வச்சு என்ன செஞ்சிருந்தால் தடுத்திருந்தால் ஷஹீதாக்கப்பட்டால் அடக்கம் செய்யப்பட்டால் முடிந்து விட்டது. இப்போ சஹாபா பெருமக்கள் இவரை தூக்கி கொண்டு போய் வேற இடத்துல வச்சுவிட்டு இப்ப நம்ம ஜனாசால கையை என்ன செஞ்சிருவோம், நேரம் வைப்போம். இப்படி வைக்கின்ற பொழுது இந்த கையை எடுத்து நேரம் வைப்போமே என்பதாக அதனுடைய கையை எடுக்கிறாங்க. ரத்தம் பிரிட்டு வந்தது. ரத்தம் அதுல இருந்து பிரிட்டு வந்தது. அல்லாஹ் அந்த உடலை பாதுகாத்து கியாமத் நாள் வரைக்கும் அவருடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். எப்படி அடக்கம் செய்யப்பட்டார்களோ அப்படியே அல்லாஹ் கடைசி வரைக்கும் வைத்திருக்கிறான் என்பதுதான் செய்தி. நமக்கு தருகின்ற படிப்பனை இந்த உஹதின் மூலமாக நமக்கு தருகின்ற படிப்பனை என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ, எதை காட்டி தந்தார்களோ அதிலே ஆமன்னா சல்லம்னா நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதாக சொன்னால் அதுல எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. திரும்ப இன்னொரு படிப்பனை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பேர் செய்தாங்க. திரும்பவும் ஒரு படை வந்தால் இவங்க போயிட்டு திரும்பவும் வந்தாங்கன்னு சொன்னா நான் வீட்டுல போய் உட்காரணும் மட்டும் நினைக்காதீங்க, எதிர்த்தாக்குதல் நடத்துவேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 படிப்பினைகள் நமக்கு காட்டி தருகின்றது. அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.